மூலிகைகளை கொண்டு வைத்தியம் செய்யலாம் என்றதும் மூலிகைகளை தேடி ஓட வேண்டியதில்லை. நம் அருகிலேயே கேட்பாராற்று கிடைக்கும் பல தாவரங்களும் மூலிகை மருத்துவ குணங்களை நிறைந்தவைதான். இவை சாதாரணமாக எல்லா இடங்களிலும் இருக்கும். கோடை காலத்துக்கு ஏற்ற எடுத்துக்கொள்ள வேண்டிய மூலிகையில் நெருஞ்சியும் ஒன்று. இந்த நெருஞ்சியானது ஆயுர்வேதத்திலும் சீன மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவை சூடு தணிப்பானாக இருந்தாலும் கோடையை தவிர்த்து எல்லா காலங்களிலும் இதை மருத்துவத்துக்கு பயன்படுத்தலாம். இதை குறித்து முழுமையாக பார்க்கலாம். நெருஞ்சி சிறு நெருஞ்சில், செப்பு நெருஞ்சில், பெரு நெருஞ்சில் என்று 3 வகையுண்டு. சிறு நெருஞ்சியானது 5 இதழ்களை கொண்ட மஞ்சள் நிற பூக்களை கொண்டது. இந்த பூக்கள் சூரியன் இருக்கும் திசை நோக்கி திரும்பும். இலைகள் சிறியதாக இருக்கும். காய்கள் சிறு அளவில் இருக்கும். இதன் காய் முற்றி காய்வதால் முள்ளு போன்று இருக்கும். செப்பு நெருஞ்சிலானது இலைகள் சிறிய அளவில் சிவப்பு நிற 3 இதழ்களை பூக்களாக கொண்டு முட்கள் இல்லாமல் மிளகு அளவில் காய்களை கொண்டிருக்கும். பெரு நெருஞ்சி என்பது யானை நெருஞ்சில் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இலை, காய் எல்லாமே சற்று பெரியதாக இருக்கும். இவை 3ம் வேறு வேறு விதமாக இருந்தாலும் மருத்துவ குணங்களில் வித்தியாசம் பெரிதாக இருக்காது. நெருஞ்சி இலை, வேர், காய், பூ, தண்டு கூட உடலுக்கு பயன்படும். பரவலாக எல்லா இடங்களிலும் இவை காணப்படுகிறது. பாதைகள், புல்வெளிகள், தரிசு நிலங்கள், வயல்வெளிகள், தோட்ட பாதைகள் என எல்லா இடங்களிலும் படர்ந்து விரிந்திருக்கிறது. இதனுடைய வேரானது அதிகம் ஆழம் வரை சென்றடையும். இவை தரும் நன்மைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். நெருஞ்சியில் இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள் உண்டு. மூலிகையில் சிறுநீரகத்துக்கு அருமருந்து என்றால் அது நெருஞ்சி என்று சொல்லலாம். சிறுநீர் பாதையில் தொற்றுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் போதும் அவை அந்த நேரத்தில் குணப்படுத்திவிடும். பிறகு மீண்டும் உருவாகும். இப்படி அவ்வப்போது கிருமி தொற்று உண்டாக பிறப்புறுப்பில் பாக்டீரியா, ஈஸ்ட் தொற்றும் கூட காரணமாக இருக்கலாம். இப்படி விட்டு விட்டு வரும் சிறுநீர் தொற்று கோளாறுகளுக்கு நெருஞ்சி பலன் கொடுக்கும். நெருஞ்சி முள் 25 கிராம், தனியா 5 கிராம். இதை 1/2 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து அவை பாதி டம்ளராக வரும் வரை சுண்ட காய்ச்ச வேண்டும். தினமும் காலை மாலை 2 வேளையும் 1/4 டம்ளர் அளவு குடித்து வர வேண்டும். பிறகு சொட்டு சொட்டாக பிரியும் சிறுநீர் குணமாகும். இவை சிறுநீரகத்தில் அடைப்பு, நீர்க்கட்டு, சிறுநீர் பிரியும் போது எரிச்சல் போன்றவற்றை தீர்த்துவிடும். கோடையில் நீர் சுருக்கு உண்டாகும் போது நெருஞ்சி முள்ளை 1-2ஆக இடித்தும் தேநீர் வைப்பது போன்று கஷாயமாக்கி 3 முதல் 5 நாட்கள் வரை குடித்து வந்தால் நீர் சுளுக்கு குணமாகும். நெருஞ்சில் காயை எடுத்து 10 மடங்கு நீர் விட்டு 4ல் 1ஆக ஆகும் வரை சுண்ட காய்ச்சி வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் குணமாகும். பெண்களுக்கு மேகச்சூட்டினால் வெள்ளைப்படுதல் உண்டாகக்கூடும். சிலருக்கு வெள்ளைப்படுதலுடன் கர்ப்பப்பை பாதையில் உண்டாகும் அழற்சிக்கும் இந்த நெருஞ்சி முள் உதவும். நெருஞ்சி முள், நெருஞ்சி வேர் ஒரு பங்குக்கு 2 பங்கு பச்சரிசி சேர்த்து வேக வைத்து வடிகட்டி கஞ்சியாக்கி குடிக்க வேண்டும். தினமும் 1 டம்ளர் வீதம். இதை தொடர்ந்து 7 நாட்கள் குடித்து வந்தால் மாற்றம் தெரியும். நெருஞ்சில் வேருடன் எலுமிச்சை சாறு சேர்த்து அரைத்து 1/4 டம்ளர் நீரில் 1/2 டீஸ்பூன் இந்த விழுதை சேர்த்து குடித்து வந்தால் பெண்கள் பூப்படிதலை ஊக்குவிக்கும். கர்ப்பப்பை கோளாறுகளை நீக்க நெருஞ்சில் இலை சிறிதளவு எடுத்தும் 1 டம்ளர் நீரில் சேர்த்து 1/4 பங்காக சுண்ட வைத்து குடித்து வந்தால் கருப்பை கோளாறுகள் நீங்கும். நெருஞ்சி முல்லை 1/4 கிலோ அளவு வாங்கி பசும்பாலில் வேக வைத்து எடுத்து உலர்த்தி நன்றாக காய்ந்ததும் பொடி செய்து வைக்கவும். ஆண்களுக்கு தினமும் 1 டம்ளர் பாலில் 2 கிராம் வீதம் கலந்து கொடுத்து வந்தால் ஆண்மை பெருக்கும். நெருஞ்சி இலையை தண்ணீரில் சிறிது நேரம் ஊற வைத்தாலே தண்ணீர் அடர்த்தி மிகுந்த கெட்டியாக எண்ணெய் போல் பிசுபிசுப்பாக இருக்கும். இதை 1 டீஸ்பூன் அளவு அப்படியே சாப்பிடலாம். இது காமவர்த்தினியாகவே செயல்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.